அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலினால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை என்ன பண்ணுவாரா? சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயமாய் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஆளுகை இருக்கும்போது கீழே எப்படி இருக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு சமாதானம் இருக்கு தெரியுமா? அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட என்ன பண்ணும்? ஓனாய் என்னைக்காவது ஆட்டுக்குட்டி பக்கத்தில் படுத்திருக்க பார்த்தீங்களா? ஓனாய் என்ன பண்ணும்? ஆட்டுக்குட்டிய நான் நினைக்கிறேன் கடிச்சு சாப்பிட்றோம். இல்லைன்னா சண்டை போட்டு ஏதாவது என்ன பண்ணிடும்? ஏன்னா அது வீட்டில் வளர்க்க வேண்டிய மிருகம் அல்ல. ஓனாய் காட்டு மிருகம். அப்போ ஓனாய்க்கும் நாட்டு மிருகத்துக்கு என்ன, காட்டு மிருகத்துக்கு என்ன பண்ண என்ன உண்டாகுது? ஒத்து போகாது. ஆனால் இங்க ஆண்டு சொல்றாரு, இயேசுநாதர் ஆளுகை செய்யும் போது அங்க என்ன உண்டாகும்? ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு. இது நடக்குமா? இது நடக்குமா? புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்திருக்க பார்த்துருக்கீங்களா? வெள்ளாட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணிடும்? கதறி கொடிச்சு அதை கடிச்சு குதறி சாப்பிட்றோம். ஆமே. அடுத்து கண்டுக்குட்டி பாலசிங்கமும் காளை ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவங்களை என்ன பண்ணுவான்? ஆமா, பாருங்க எந்த அளவுக்கு சமாதானம் பாருங்க. சின்ன பையன் தான் என்ன பண்ணுவான்? தேசத்தை ஆளுகை செய்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். அடுத்து கீழே பசுவும் கரடியும் கூடிமையும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல என்ன பண்ணுமா? வைக்கோல் தின்னும். நீங்க அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, புல் எல்லா மிருகங்களுக்கும் உணவாய் மாறும். எப்படி? எதுக்கு? எல்லா மிருகங்களுக்கும் எதுவா மாறும்? புல்லு. அப்ப அன்னைக்கு நான் நினைக்கிறேன், அன்னைக்கு சிங்கம் கூட எதை சாப்பிட்டு இருந்துச்சு? புல்லு தான் சாப்பிட்டு இருந்துச்சு. ஆனா எப்போ மனுஷன் பாவம் செஞ்சானோ எல்லா நாட்டு மிருகத்திலும் இந்த புல்லெல்லாம், இந்த சிங்கம் எல்லாம் நான் நினைக்கிறேன் அன்னைக்கு நாட்டு மிருகமாக தான் இருந்துச்சு. அதனால தான் நோவாக்க வேலைக்குள்ள எல்லாம். ஆனால் அதுக்கு பிறகுதான் எல்லா மிருகமும் என்ன பண்ணிச்சு? மற்ற மிருகத்தை அடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை காட்டு மிருகம்னு ஆயிடுச்சு, நாட்டு மிருகம்னு ஒரு பிரிவினை வந்தது. ஆமே. அளவு பாருங்க. அடுத்து பாருங்க, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல. விரியன் பாம்பு எப்படிப்பட்டது? அதிக விஷம் உள்ளது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நல்ல பாம்பு என்ன பண்ணாதீங்க, அடிக்காதீங்கன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், நல்ல பாம்பு கொத்திச்சுன்னா நல்லதா கெட்டதான்னு கேட்டேன். எப்படி? நல்ல பாம்பு கொத்திச்சுன்னா நல்லதா? அப்பா அந்த நல்ல பேர் தான் நல்ல பாம்பு, ஆனா அது எப்படிப்பட்டது? விஷம் உள்ளது. அப்போ தேசத்துல சமாதானம் இருக்கும்போது, இயேசுநாதர் ஆளுகை செய்யும் போது, விரியன் பாம்பு கூட இந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும்? விளையாடும். அப்ப விரியன் பாம்பு என்ன பண்ணாது? சேதம் படுத்தாதே. அல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்ல, அடுத்து பாருங்க, பால் மறந்த பிள்ளை காட்டுவரி புட்டியிலே தன் கைய போடுமா போடாதா? நமக்கெல்லாம் போடுறதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? பாம்பு பொத்துக்குள்ள கை போடுறதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? யாருக்குமே இல்லை. ஆனா இயேசுநாதர் ஒரு நாள் ஆளுகை செய்ய வருவாரு. அன்றைக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும். ஆமென். அடுத்து 9ஆம் வசனம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன பண்ணுமா? நிறைந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓ, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்கிற ஒருவனும் என்ன பண்ண மாட்டா இல்லாதபடிக்கு ஒரு எல்லாரும் நீதிமான்களாய் எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கத்த தர வல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதான் சொன்ன, ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களோடு என்ன பண்ணுவாரு? அப்ப சத்ரு அன்னைக்கு என்ன பண்ணிடுவான்? சமாதானமாக காணப்படுவான். கொல்லணும் திருடணும் நினைக்கிறவன் கூட என்ன பண்ணிடுவான்? சமாதானமாயிடுவான். அந்த அளவுக்கு ஒரு தேவ சமாதானம் நம்ம தேசத்தை என்ன பண்ணும்? எப்ப ஆளு